ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 29/8/2024 வியாழக்கிழமை. காரணி ஆப்பில் 536 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. 28/8/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 188 982. ஏ போர்டில் 9, சி போர்டில் 2 பாஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஏசி வந்து 92 பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல் போர்டு கொடுத்துருந்தது 9 1 கொடுத்துருந்தோம். அதில் 9 பாஸ் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டு. ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 2 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். சரி, இதில் ஃபஸ்ட்டு சி போர்டு எடுத்துட்டோன்னா சி போர்டில் இருக்கிற 2 அப்படியே ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து பி போர்டில் இருக்கிற 4 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா ஏ போர்டில் இருக்க 9 தான் மறுபடியும் ஏ போர்டுக்கு வரணும். அதாவது சியில் இருக்கிறது ஏல, பியில் இருக்கிறது ஏல, அப்போ ஏல இருக்கிறது ஏலே வரலாம். இப்படி மேட்ச் பண்ணி தான் நான் ஏக்கு போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் 9ன்னு. அதே போல் 4 பவர் 9, 2 பவர் 7 அது போல் கூட வரலாம். இது கூட இன்னொரு நம்பர் எதை மேட்ச் பண்ணியிருக்கேன்னா இந்த பி போர்டு இருக்குல்ல அதோட பவர் எடுத்திருக்கேன். அதாவது இன்னொரு போர்டோடைய பவர், பியினுடைய பவர் 5 பவர் 0 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. சி பவர் 9 பவர் 4 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. பி பவர் சியில் வந்துருச்சு, சி பவர் ஏக்கு வந்திருக்கு. இப்படி பார்த்தோன்னா ஏ பவர் பியில் வந்துருச்சு, சி பவர் ஏக்கு வந்துருச்சு. அப்போ இந்த பியினுடைய பவர் 3 தான் இங்கே வரணும், சிக்கு வரணும். இப்படியெல்லாம் மேட்ச் 8 பவர் 3 இப்படியெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போர்டு எடுத்திருக்கேன். இங்கே 3 8 ஏன் கொடுத்தேன்னா இங்கே கொடுத்துருக்கோம்ல 5 1 4 1 8. இங்கே பார்த்தோன்னா 5 1 4 5 1 4 1 8. இங்கே 1 பவர் 6 8. அப்போ இந்த 3 இல்லைன்னா 3 பவர் 8 இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பி போர்டுக்கு வந்து நான் 3 இல்லைன்னா 3 பவர் 8 கொடுத்துருக்கேன். 5 1 4 1 8 5 1 4 இந்த 1 பவர் 6 8. அப்போ 3 இல்லைன்னா 3 பவர் 8. இதை வச்சு நான் ஆல் போர்டு எடுத்துக்கிற நம்பர் வந்து ஏ போர்டுக்கு எடுத்துக்கிற நம்பர் 7 2 9, பி போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் 3 8 0, சி போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் வந்து 2 3 9. ஏபிபிசிஎஸ்சி வந்து 32 82 02 20 90 009. இந்த 02 20 இது எந்த ட்ரிக்குப்படி எடுத்தேன்னா இந்த சி போர்டில் 2 வந்திருக்குல்ல, அப்போ நமக்கு வந்திருக்க ரிசல்ட் வந்து 210. இதுக்கு முன்னாடி சி போர்டுக்கு 2, அதான் 542ன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 542 ரிசல்ட் வந்தப்போ நம்ம கிடைச்ச நம்பர் வந்து 026. இப்போ இங்கே 026, அதுக்கு அடுத்து வந்து 210. இதில் 02 வந்து ரிப்பீட் ஆகிறதுனால நான் இந்த 02 அப்படிங்கிறத ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் 102 இல்லைன்னா 602. மிஷின் நம்பர் 654011 0 பவர் 5 1 பவர் 6. Thank you friends.